ஹையஸ்ட் இம்யூன் சிஸ்டத்துக்கான முதல் நிலை தேர்வுனா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது மிளகு தான். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம்பாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா அது ஒரு ஆன்டிடோட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்துலயும் அது மேல தூவி விடலாம். காய்கறியில, குழம்புல, அதாவது ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணணும். மிளக பொடி பண்ணி வச்சு பாக்கெட்ல வச்சு போட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனோட பாதி வந்து அது வந்து அதனோட அந்த பைப்பரின் ஆல்கலைடு போயிடும். அந்த நாக்குல காரம் இருக்குமே ஒழிய அந்த மனம் இருக்காது. மனமோட இருக்கிறதுக்கு வந்து நீங்க மிளகு வாங்கி வச்சு அந்த நேரத்துல அந்த ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ற மாதிரி வருது இல்லையா, அதை பண்ணிக்கோங்க. மிளகு எடுத்துக்கலாம். ரெண்டாவது மஞ்சள். அப்புறம் மஞ்சளும் மிளகும் சேர்ந்தாதான் மஞ்சளுடைய அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். நீங்க தனி மஞ்சள் பொடியை சாப்பிட்டீங்கன்னாலும் அதை விட மஞ்சளோட ஒரு 10% மிளகு சேர்த்துன்னு வைங்க. இப்போ ஒரு 5 கிராம் மஞ்சள்னா அதுல ஒரு 500 mg பெப்பர் இருந்தது அப்படின்னா 5 கிராம் மஞ்சளும் அப்சார்ப் ஆகும். பயோ அவைலபிலிட்டி ஆஃப் எனி ஸ்பைசஸ் வந்து பெப்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மஞ்சள் தூள் போட்டு மிளகு தூள் போட்டு போடுறது அதுக்கு தான். சோ மிளகு மஞ்சள் ரெகுலரா எடுக்கலாம். அப்புறம் ஜெனரல் இம்யூனிட்டிக்கு வந்து கூடுறதுக்கு நம்ம தினம் எடுக்க வேண்டிய அக்கறைகள்ல துளசி வச்சுக்கொள்ளுங்க. இங்க கிடைக்குதுன்னா விளையும்னா துளசி வைங்க, கற்பூரவல்லி வைங்க. அந்த மாதிரி ஒரு ரெகுலரா வாரத்துக்கு 2 நாள் துளசி போட்டு கஷாயம் போட்டு குடிக்கிறது அதெல்லாம் ஜெனரல் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இப்போ நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதுன்னா நெல்லி பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 10% குறையும். நெல்லிக்காயில மட்டும்தான் ஒரு விஷயம் என்னன்னா விட்டமின் சி உள்ள எல்லாத்தையும் வந்து நீங்க வெயில்ல வச்சீங்கன்னா விட்டமின் சி போயிடும், குறைஞ்சிடும். ட்ரை பண்ணா குறையும். நெல்லிக்காயில குறையாது. நெல்லிக்காயுடைய ட்ரை நெல்லி பவுடர்ல 80% ஆஃப் விட்டமின் சி பிரிசர்வா இருக்கு. சோ அதனால அதை நம்ம நெல்லிக்காய் டீ மாதிரி சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாதம் போட்டு செய்யலாம். இது ஒரு வகையில இதெல்லாம் ஜெனரல் இம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது.